கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க விருச்சிக ராசி. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயமோ சந்தேகமோ வெளியே பார்க்குறவங்களுக்கு வேணால் அது முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் அன்பு செலுத்துவதிலும் சரி, பகையை பாராட்டுதலையும் சரி, உச்சத்துக்கே போகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரர் தான். எதையுமே ஒரு அரைக்குறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணமானது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. இவங்களோட மனமுமே கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாக இருப்போம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மற்ற ராசிக்காரரை விட மன அழுத்தம் கொஞ்சம் அதிகம்தான். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்கப்படுது, அவங்களோட குணநலன்கள் என்ன, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி ஒரு அற்புதமான யோகம் படித்த ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரரு செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால இவங்களுக்கு பிறப்பிலேயே ருச்சக யோகம் அமைய வாய்ப்பு இருக்கு. இது தைரியம், துணிச்சல் மற்றும் நிர்வாக திறனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்கும். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் கேந்திர ஸ்தானத்தில், அதாவது 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் அல்லது மூல திரிகோணம் பெற்று அமைந்து ருச்ச யோகம் எனப்படுது. இது பஞ்ச புருஷ யோகங்களில் ஒன்றாகவும் இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே தைரியம், உடல் பலம், செல்வம், தலைமை பண்பு, அரசால ஒரு கௌரவம், பெரும் புகழ், இது எல்லாமே அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. இது செவ்வாய் மேசம் ஆட்சி மகரம் உச்சம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் வலுப்பெறும் போது இது உருவாகிறது. இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் விருச்சிக ராசி நேயர்கள் இருந்தாங்களா, அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. தங்களோட படைப்பாற்றலை வளர்த்து கொள்ளும் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தங்களோட தனித்திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. தங்களோட இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதையுமே யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்குது. மேலுமே இந்த 2026 ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த உரையாடல் திறன்கள், பரபரப்பான அன்றாட பணிகள், உடன்பிறப்புகளுடனான உறவுகளில் மாற்றங்கள், இது எல்லாமே ஏற்படுத்தும் மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. கூட்டங்கள், அலுவலக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பேசும்போது அனைவரையுமே கவனமாக கேட்கும் வகையில் உரையாடலாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஒரே மாதிரியான ஆர்வம் கொண்டவங்களுக்கு நல்ல ஒரு சமூக உறவுகளை நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களோட சமூக வட்டம் விரிவடையும். தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே சந்திக்க இந்த டைமில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். உங்களை பற்றி மேலும் அறிய ஆன்மீக செயல்முறைகளில் ஈடுபடலாம். மத, கலாச்சார, அறிவியல் மற்றும் ஆர்வம் இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோட பேச்சு பாணி, அணுகுமுறையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள், இது எல்லாமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே உங்களுக்கு இந்த டைமில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சுகஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு கணிதமான வார்த்தைகளால் அனைவரையுமே கவரும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஆனால் கூட வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனதுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வர வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் சாதகமாக நடந்து முடிய ஒரு திறமையாக செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. எதுலேயுமே அவசரப்படாமல் இருப்பது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செஞ்ச திறமையான பணிகளுக்கு உரிய நல்ல பலன்களை எல்லாமே பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருப்பவங்ககிட்ட
தனிமையாக பேசி ஒரு தன்மையாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகளோட நிதானமாக ஒரு நண்பர்கள் கூட பேசி அந்த மாதிரி நீங்கள் பேசி பழகுவது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதையுமே புரிய வைங்க. அதே மாதிரி அவங்களுக்கு புரியாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிய வைக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சும்மா போட்டு மிரட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு ஏற்படும். பயணங்களில் சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியை பற்றிய பயமானது நீங்கும். எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான மனதோட பாடங்களை படித்து அதில் வெற்றியுமே பெறக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட கௌரவம் உயரும். விரும்பிய பதவி எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வம்பு வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இந்த டைமில் அமைஞ்சிருக்கு. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டுமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே எது எடுத்தாலும் ஒரு அலட்சிய போக்கை கைவிடுவது ரொம்ப நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. எடுத்த காரியம் அனைத்திலுமே வெற்றிகரமாக நடந்து முடியும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இந்த டைமில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உங்களுடைய செல்வாக்குமே அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு குதூகலம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகம்லாம் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தோமா, விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலானது குறையும். மற்றவங்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. குழந்தைகளால் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உயரும். அதே மாதிரி தூக்கமோ துன்பமோ நீண்ட நாளாகவே இல்லாமல் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அமையக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் காத்திருக்கு. நீண்ட நாளாகவே தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும். தேவையற்ற ஒரு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு பூமி மூலம் உங்கள் வர வேண்டிய வருமானம் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தாமதப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையோட விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகள் எடுப்பதை முக்கியமாக தவிர்க்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும். காசி விசாலட்சுமியை வழிபட எதிர்ப்புகள் அனைத்துமே அகலும். காரிய தடைகளுமே நீங்கும். அதே மாதிரி திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக அமைச்சிருக்கு. சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்குமே 22, 23 இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா இந்த திருமண யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா, திருமண யோகமானது உங்களுக்கு இருக்குது. மறுமணத்திற்கான வாய்ப்புமே இருக்குது. குரு பார்வை ராசி லக்கணத்தில் இருக்கிறதுனால பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களை பார்த்தாலே பணம் கொடுக்க வாய்ப்பு ஏற்படக்கூடிய அலுவலகத்தில் வர வேண்டிய அரியர் பயணங்கள் வந்து சேரும். அதே மாதிரி வழக்குகளில் சிக்கியிருக்கிறவங்க அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகமே இருக்குது. அதற்கான ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெரியவங்களோட ஆசீர்வாதமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே யோகம் தரும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இது வரைக்குமே அனுபவித்து வந்த கஷ்டமான நிலைகள் எல்லாமே நீங்கும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே செட்டில் ஆகி கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. அந்த யோகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. பாக்கியத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி அசாத்தியமான அதிர்ஷ்டம் தெய்வ அனுகிரகம் ஏற்படும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு செல்வது, பிஆர் கிடைப்பது, கோல்டன் விசா வாங்குவதற்கான யோகம் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்குது.
அதே மாதிரி வெற்றி மேலே வெற்றி, மாபெரும் வெற்றி பெறும் யோகமானது இருக்குது. புதிய விஷயங்களை எடுத்து செயல்படுவீங்க. வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி மாபெரும் வெற்றி பெறும் யோகமானது இருக்குது. உங்களுடைய வேலை லட்சியத்தை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீங்க. யாராக இருந்தாலுமே தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வரும். அதெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கும். பூர்வீகத்தில் பொறுத்த வரைக்குமே முதலீடு செய்யும் யோகமானது உங்களுக்கு இருக்குது. பூர்வீக நிலத்தில் முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி கோவில் கட்டக்கூடிய யோகமே உங்களுக்கு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பானது இருக்குது. பெரிய மாற்றம் ஏற்படும். பணவரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நீங்கள் படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. முன்னோர் வழிபாடு செஞ்சு தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 100க்கு ஒரு 90% நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து இறை வழிபாடு தான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனிய மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அதோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனைகளையுமே செய்கிறோம். ஆல் வியூஸ், தேங்க்யூ.